வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாட் ரெசிபி. இந்த சாட் நம்ம எது வச்சு செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிச்சமான சப்பாத்தி வச்சு நம்ம சூப்பரா ஒரு சாட் செய்ய போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும். வீட்டுல சப்பாத்தி மிச்சம் வச்சுன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ சூப்பரான இந்த சாட் மிச்சமான சப்பாத்தி வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். அதே அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்திக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரே ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துறேன். இது வந்து ஆப்ஷனல், வேணானா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு கொஞ்சமா மிளகாய் பொடி போட்டுக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு கெட்டியான பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சில பஜ்ஜி மாவு மாதிரியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட மாவு ரெடியா இருக்கு. இது மாதிரி மிச்சமான சப்பாத்தி இருக்குல்ல, இதை வந்துட்டு நான் 4 வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. வடச்சட்டியில எண்ணெய் சுட வச்சிருக்கேன். ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவுல இந்த சப்பாத்தியை வெட்டி வச்சிருக்கோம்ல, இதை வந்துட்டு நல்லா டிப் பண்ணி 2 சைடும் நல்லா போட்டாற மாதிரி டிப் பண்ணி இதுல போட்டு பொரிக்க போறோம். பஜ்ஜி பொரிக்கிற மாதிரியே. இது நல்லா கிறிஸ்பியா நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். 2 சைடும் நல்லா மொறு மொறுன்னு வர மாதிரி கிறிஸ்பியா ஃப்ரை ஆனதும் இதை எடுத்துடலாம். இது இப்படியே நீங்க வந்துட்டு ஒரு பஜ்ஜி மாதிரி கூட சாப்பிடலாம். ஆனா நம்ம இதை வந்துட்டு ஒரு சாட் மாதிரி மாத்த போறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப நம்மளோட சப்பாத்தி வந்து இந்த மாதிரி கடலை மாவுல டிப் பண்ணி பொரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேல நீங்க வந்துட்டு ஓமப்பொடி இல்ல மிக்சர் ஏதாவது உங்ககிட்ட இருக்கிற எது வேணா போடலாம். என்கிட்ட இன்னைக்கு மிக்சர் தான் இருக்குது, அதனால இது மேல மிக்சர் போட போறேன். எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஓமப்பொடி இருந்தா ஓமப்பொடி போட்டுக்கோங்க. இதுக்கு பதிலா என்கிட்ட இப்போ ஓமப்பொடி இல்ல, அதனால நான் வந்துட்டு மிக்சர் போடுறேன். இது கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். நல்ல ஒரு மாதிரி கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிடும்போது. இதுக்கு மேல சாப் பண்ண வெங்காயம் சேர்த்திக்கலாம். எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்ப வந்துட்டு கொஞ்சமா தக்காளி சேர்த்திக்கலாம். அந்த உள்ள இருக்கிற விதை பகுதி நீக்கிட்டு அந்த தோலோட ஸ்கின்னோட இருக்கும்ல, அது மட்டும் வெட்டி போட்டுக்கோங்க. இதுக்கு மேல கொஞ்சமா வறுத்து பொடிச்ச சீரகத்தூள் கொஞ்சமா சேர்த்திக்கலாம். கொஞ்சமா சாட் மசாலா பவுடர், அதே மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம். மேல கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுருங்க. இதுக்கு மேல கொத்தமல்லி தலை இல்லைன்னா புதினா தலை எது உங்ககிட்ட இருக்கோ அதை வந்துட்டு இதுக்கு மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நான் சிம்பிளா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க இதுக்கு மேல வந்துட்டு கிரீன் சட்னி இல்ல அந்த இனிப்பு சட்னி எது வேணாலும் போட்டு சாப்பிடலாம். இன்னுமே செம டேஸ்டியா இருக்குமா எல்லாமே சேர்த்துனா. நான் இன்னைக்கு வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி இந்த சாட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கிறேன். சப்பாத்தி வச்சு ஒரு சூப்பரான சாட் இப்ப ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.